ஒரு சூப்பரான எக் மசாலா பண்ணலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வர அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆகி வரும்போது நம்ம வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க நான்வெஜ் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஊற்றின ஆயிலோட நல்லா குக் ஆகி வர அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு வேக விடுங்க. இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை 2ஆக ஸ்லைஸ் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தாராளமாக பெப்பர் போட்டுக்கோங்க. அந்த பெப்பர், முட்டை, மசாலா இது 3 நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா முட்டை உடையாமல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான எக் மசாலா ரெடி ஆயிரும். இது ரசம் சாதம் சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.